15 கிலோவா? எப்பா பாத்திரம் இந்த வலையில வரதுலாம் பெரிய விஷயம் தானே இது. தூக்கலாம். இருக்குதா? பெரிய சைஸ் போல. முதலையா? ஐயோ ஐயோ. 10 கிலோவா? நேரம் வருது. அப்பா ஐயோ இந்த மீனா இந்த புடுங்க. பாருங்க அங்க பாருங்க அங்க பாருங்க அங்க பாருங்க. போடுறேன் ஒண்ணு. ஐயோ என்ன மீன் இது? கடிச்சிர கை ஓட்டுடா கையில. அன்னைக்கு ஒரு நாள் பார்த்தீங்கன்னா கடல் போல் உள்ள கொள்ளிட ஆற்றுல எப்படா மீன் பிடிக்கிறதுன்ட்டு எல்லாருமே யோசிச்சுட்டு இருந்தாங்க. அதில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம நிறைய மீன் பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாதி அளவு மறைக்கிற அளவுக்கு பார்த்தீங்கன்னா வலையை ரெடி பண்ணாங்க. அந்த வலையை வச்சு தான் இப்போ மீனை பிடிக்க போகிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மீனெல்லாம் ஒரு பக்கமாக கொண்டு வந்து மறைச்சிட்டாங்க. இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நல்லா ரவுண்டாக வலையை போட்டு மீனை இருக்கிற மீனை எல்லா மீனையும் பிடிப்பாங்க. பார்க்கவே பார்த்தீங்கன்னா செம சூப்பராக இருக்கும். இதிலே பெரிய மீன்லாம் வேறு சிக்கும். இந்த ஆற்றுல முதல்லலாம் இருக்குது, அதையும் தாண்டி தான் இந்த மீனெல்லாம் பிடிப்பாங்க. வீடியோ பார்க்கவே கடைசி வரைக்கும் சுவாரஸ்யமாக இருக்கும். மறக்காமல் வீடியோ முழுசாக பாருங்கள் நண்பர்களே, சூப்பராக இருக்கும். பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் ஒரு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இந்த வலையெல்லாம் இழுக்க முடியாமல் இழுக்கிறாங்க. வலையை ரொம்ப பெருசு. ஏன்னா ஆற்று சுற்றிலும் பார்த்தீங்கன்னா வலையை விட்டு மறிச்சு இழுக்கணும். தாத்தா கடைசியாக ஒரு கட்டை கட்டிட்டாரு. இதுக்கப்புறம் தான் மீன் வேட்டையாக இருக்குதுன்னு சொன்னார். இவங்க போட்டிருக்க பிளான்லாம் பார்த்தா எனக்கே கொஞ்சம் ஆச்சரியமாக தான் இருக்குது. ஏன் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா கருவமுல்லை பார்த்தீங்கன்னா குத்தாக வெட்டு வந்து ஆற்றுக்குள்ளே போட்டு வச்சுருக்காங்க. ஏன் தாத்தா முள்ளெல்லாம் வெட்டிட்டு வந்து ஆற்றுக்குள்ளே போட்டு வச்சுருக்கீங்க கேட்குறப்ப அந்த முள்ளை தான்ப்பா மீனே வந்து தங்கும் அப்படின்ட்டு சொன்னாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா எல்லாம் பெரிய சைஸ் மீனாக தங்கும், அதனால தான் கருவமுல்லை வெட்டி போட்டு வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. பார்க்கலாம் அந்த குத்துக்குள்ளே எவ்வளோ மீன்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு. முள்ளெல்லாம் இழுக்க முடியாமல் இழுக்கிறாங்க. இதுக்கப்புறம் தான் மீன் வேட்டையாக இருக்குது. என்ன மீன்லாம் மாட்ட போகுதுன்னு தெரில. எனக்கே ரொம்ப ஆர்வமாக இருக்குது இதில் உள்ள என்ன மீன் இருக்குன்னு சொல்லிட்டு. எடுக்க முடியுமா? எடுக்கலாம் சுட்டி விட்டுருங்க. அடுத்து கடைசியாக பார்த்துக்கலாம். முதல்ல இருக்குமா? இருக்காதா? ஐயோ இதுக்குள்ள இருக்குமா தெரியாம? அடிச்சா ஓமா இருக்குதா? ஏதோ பெரிய சைஸ் போல. முதலையா? ஐயோ ஐயோ. முதலெல்லாம் போயிருக்குண்ணா. ஏன்னா நீங்க வர என்ன கல்ல மாட்டிருக்கா என்னதுண்ணா? மீன் மீன் அண்ணா மீன் பாருங்க புரியுங்க புரியுண்ணா. தாத்தா வாங்க தாத்தா. என்னன்னு பாத்துருவா. கல்ல மாட்டிருக்கா வளப்பா? மீன் இருக்கு. வாங்க அப்புறம் பிடிக்கலாம். வாங்க அப்புறம் பிடிக்கலாம். வா முதலையா இருந்தாலும் பரவாயில்லன்ட்டு தாத்தா போறாரு உள்ள. ஏன் எத்தனை மீனா பாத்துட்டு பாரு. வலை தூக்காதீங்க என்னைய கழிச்சாதீங்க. அக்க பாருங்க மீன் தான் அது. மீன் தான் மீன் தான். இந்த போமா இந்த கல்ல போடுங்க. இந்த கல்ல தட்டு இந்த போமா மீன் தான் கல்ல தட்டு. இந்த கல்ல தட்டுனா இந்த கல்ல மட்டடியா. இந்த கல்ல தட்டி விடு. கேடில என்ன மீன் தான் பாத்துருவ. வாழையா கண்டியான்னு தெரியல. அம்மா பெரிய வாழையா இருக்கு. அப்பா
ஐயோ இந்த மீனா இந்த புடுங்க புடிங்கிருக்கா முதல்ல மீன் ஓடிச்சு அந்த பெரிய மீன் ஓடிச்சு பாருங்க இந்த மீன் என்ன ஆட்டம் ஆடி எப்படி எடுக்குது போயிடுப்பா பச்சை வலையா அதே அரைச்சி போ கண்ணுக்குள்ள வெளில இருக்கு ப்ரோ ஆஹா பச்சை வலை தானே பச்சை வலையா போயிடு போ எடுத்த தெரியலையா தாங்க பாரு இன்னும் நெருங்கி வந்துவீங்க வாங்கண்ணா உங்க ஊர்ல தானே மீன் நெருங்கி வந்துவீங்க சரியான என்ன வலை இருக்கா இருக்கிறியா நல்ல கடிச்சு நிக்குதுண்ணா எப்படி போட்டு போய் எடுங்க இந்த அடிச்சு என்ன உன் வலையை அறுக்க போகுதுப்பா வாழை பச்சை வாழை டிமில்ல திமில வலை இருக்கதா இல்ல கரெக்டாக போட்டு மூணா நம்ம 5 வலையை போட்டுக்கலாம் செவலட்டு அடிச்சு போடுறதுனால பயப்படுத்திட்டு இருக்கிறேன் மீன் மூஞ்சிருக்காங்க இப்படி இப்படி பட்டையா தம்பியா லே முதல் குட்டி இருக்குடா முதல் குட்டி இருக்குடா இருக்குடா பாத்தீங்கன்னா அடுத்த வாரம் பெருசுண்ணா இதோ பெருசா இழுக்குதுண்ணா வாழதாண்ணா அப்பா ஐயோப்பா 15 கிலோவா யோப்பா பாத்திரம் இந்த வலையில வரதுலாம் பெரிய விஷயம் தானே இது தூக்குண்ணா யோ மேல போடு ஓடு சாமி சாசா மந்திரி ஆயிட்டான் இதுதான் முதலான்னு சொன்னீங்களோ தூக்குண்ணா தாத்தா கெட்ட வார்த்தை தாத்தா வாழ தாத்தா கெட்ட வார்த்தை கொஞ்சம் பேசுங்க தாத்தா பேசாதீங்க தாத்தா இதை தொட்டு பார்த்தா மழை ஐயோ என் கேமரா பையே போயிடுச்சா பார்த்து அப்படி போ தாத்தா எடுத்து காட்டுங்க தாத்தா வாங்க தாத்தா அவங்க இது உள்ள அட்டாடியா வா முடியும் தான் வேணா உங்களால தூக்க முடியா கை வைக்கிட்டு இருங்க அவங்களே பிடிக்கிட்டு வருங்க பிடிச்சி தரேன் விடு அந்த மாப்பாடா பெரிய மாப்பாடா சூப்பர் ஓய் நீ மாலை இருக்கு அப்படியே மீன்லாம் வெளில வைக்கிறாங்க அதான் பிடிச்சிட்டீங்களா இல்லையா என்ன சொல்றீங்க வரையுது உடுவல்லையா உடுவல்ல மீன் இருக்கா இல்லையா உடுவல்ல இப்போ தான் வந்து வேஸ்ட்டாக போயிடுமா இருக்கா வரையுது இருக்கு நல்ல ஒரு மீன் இப்பயா பிடிச்சிட்டாரு இது தானே அப்பா தண்ணி நினைக்கல வா வந்தாண்டா கொஞ்சம் நான் எடுத்து வரேன் வாங்க நாளைக்கு எடுத்துக்கு போங்க அப்படி தாங்க போங்க அப்படி போங்க வெட்டி விட்டுட்டு கோப்பா இதுமாரி மடக்கணும் வலையை பிடிக்கணும் நைட்டோட போய் வளர்க்கணும் இங்கேவா பையத்துக்கு வா புதிய
இந்த வலையில அப்படி வச்சு வளைச்சி பிடிச்சிக்கா பிடிக்கும் பையத்துருவா இப்போ மீன் இருக்குடா பிடிங்கடா என்ன இருக்குடா மீன்லாம் இருக்கு அது அரவம் தெரியாம இருக்கு பையட்டுவா இது மழை போட்டுருங்க மழை போட்டுருங்க எப்படி நாங்க நீங்க எடுங்க இருங்க நான் எடுத்துக்கிறேன் அப்பா அது பிடிச்சிக்கா முதல்ல இந்த மீனை பிடிச்சதே பெரிய விஷயம் தான் 2 மீன் பாஞ்சிச்சு அதாவது சாமத்தையும் ஓடி மலைச்சி அந்த வலையை இட்டு போட்டேன் இது வெளில அடிச்சு மீன் எந்த பக்கம் இருக்கு பாரு பரட்டி இப்படி எடுத்து பிடிக்க புரியாதியா இந்த ஹரிடும் பிடிங்க ரெண்டு பிடிச்சி அது 2 கரையத்துட்டு போடுறேன்டா அப்பா ஏன்டா நான் அவசரப்படுறேன் எங்கே பிடிக்கும் சிங்கப்பூருக்கு பிடிச்சது தெரியுறீங்க நீங்கள் கவலைப்படாதீங்க நீங்கள் தான் ஹீரோ அவ்வளோதான் வேலை தேவையில்ல கெண்டாருங்க ஒரு வயிறு ஒரு பார்த்து பாப்பா அடிச்சியா பார்த்து வந்தது தெரிலல்ல இழுத்து கிட்ட வந்து நானும் சொன்னலாம் மடம் ஒன்றும் முருகல் முருகல் அதுக்குள்ள மிருகல் பொடியை காணும் சொல்ல எனக்கு இப்போ வைக்கிறேன் ஒன்றும் கூட தலை ஜஸ்ட் மிஸ் அப்படியே அந்த கரையை வந்து அடைச்சி வைக்க பயா தூக்க மேலே ஒட்டி வந்தா செவுத்தில் காலில் உதவும் அவளை அடி வலை காலில் இருந்துட்டு வயா கண்டிப்பாக அதில் பெரிய மீன் இருக்கும் பெருசு வேணாம் யாராவது அனுப்பி விட்றான் வெளிநாட்டில் இருக்காங்கப்பா வெளிநாட்டுக்கு வர வைக்கிறேன் வெளிநாட்டில் இருக்காங்க இப்போ உள்நாட்டுக்கு வர வைக்கிறீங்க பிடிச்சிக்கிறோம் இங்கே போயா இது உள்ளார போயா அவர் சத்த மட்டும் நிறையா இதே சத்தனை இதே இப்படி அங்கே வாரத்துக்கு தம்பி இந்த வலையை கொஞ்சம் நாச்சு அப்படியே பிடிச்சி வேணும் தம்பி இந்த வலையை கொஞ்சம் வீட்டு வீட்டு தான் இருக்குவா அப்பா பாய ஆரம்பிச்சிச்சு யாரெல்லாம் அதான் பாயிட்டோம் அப்படியே அப்படியே ஒரு ஆள் உள்ளார போறியா மணி பொறுமையா இருக்கு இன்னும் அப்படியே இழுத்துரும் கோஸ்கி நான் உள்ளார போற கம்முனிரேன் நானும் உள்ள வரேன் இரு உள்ள போவோம் சரி நாங்க உள்ள உள்ளார போறோம் போயியா எடுத்துக்கிட்டு போயிட்டு வாங்க வெற்றியோட திரும்பி வாங்க போய் அனுப்பாய அனுப்பல ராட்டு நிறையா இருக்குச்சா ராட்டு சமத்த ராட்டு தம்பியா சொல்றீங்க ஏன்னா பார்க்க முடியாத இருக்கா நல்லா பிடிச்சிருவோம் யாவோட இருக்கு பிடிக்க முடியாது அங்கே இழுத்துருப்பா அங்கே போ அங்கதானா இப்படி தான் கரெக்டாக நிறுத்தலாம் நீ போப்பா அங்க இழுத்துட்டு வா போங்க விட அவங்க பக்கத்து விட சும்மா எல்லா மீனுமே வலையில தான் இருக்கு இப்ப நாட்டு குஞ்சு பார்க்கலாம் கொஞ்சம் அங்க நெருங்கிட்டு வந்தா வச்சிருக்க அப்படியே இழுத்த வேகத்துக்கா ஏன்னா கொஞ்சம் கூட வையா இல்ல உரி விட்டாப்புல இது எனக்கு இது மட்டும் இழுத்து விட்டா ஒன்றும் அது இறங்கிட்டு விடுறியா? நீ கம்முனே மழை விட்டு எதிர்பார்ப்பு நிறையா இருக்கு எதிர்பார்ப்பு நிறையா இருக்கு என்ன மாட்டுதா மாட்டாது ஒன்றும் இல்லை மாட்டாது வெட்டெல்லாம் அதிகம் ஒன்றுமே புரியல எனக்கு இப்போ அதான் பார்க்கும் மீன் இருக்கு மீன் நிறைய திம்புடுது கால் அடிப்படுது மலையில் வரலையா ஏன்னா கூட வச்சுக்கா மேலே இருந்தே ஒரு ஆள் வர ஆரம்பிச்சிச்சு ராட்டை காணி வரல நேரம் மேலே ஏறி இருக்குமா இருக்கா இல்லை எவ்வளோ தள்ளணும் தம்பி காலம் சேத்துல பூச்சா சேர் அதிகமாக இல்லையா அப்பா இருக்கு 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 போயா மண்ணுக்கா மணலுக்கு எங்க வாங்க இங்க வாங்க இங்க வாங்க போங்க 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 வலையை அழிச்சியா அவ்வளோதான் வலையை காசு கடலுக்கு அடிச்சுட்டு ராட்டை இறக்கி விட்டுக்க ராட்டை காணுமா
இருக்கு யாரு இந்த அளவுக்கு ஆடு இல்லையா? எம்மா இறக்கணும். சேரு அந்த அளவுக்கு அதெல்லாம் பட்டு நம்ம இருந்தது அப்படியே ஒரு கொசு வந்து அப்படி உள்ள விட்டு வாரந்தானே அது இப்போ இல்லை, அது எனக்கு ஐடியா இருக்குங்களே கட்டிக்கணும். ஆனால் நாங்கள் இறக்கி விட்ட ராட்டு வெள்ளுங்கள்ல செல்ஃபி அது எல்லாம் இதுக்கு எடுத்துட்டு இதாக சத்தனாகி எல்லாத்தையும் மோசங்க அப்படியே அழைச்சி சின்ன ராட்டில் விட்டுட்டு விடுறோம் உள்ள இருக்கு முன்னாடி ஆல்சி எடுத்துருவோம் கெழுது மாட்டி விட்றான் ஒரு கிளறு எடுத்துட்டோம் வேலை பாரு. இப்போதான் இது நீங்கள் தான் வந்து பிடிக்கணும் மீன். கம்யூனிட்டி இங்கே வந்து நீ கிடப்ப ஏ கம்யூனிட்டி இல்லை இந்த முனையிடா இந்த முனையிடா இதான் நான் கரெக்டாக பிடிச்சிருக்கேன். நான் அப்படியே பறி கட்டா நீ பறி கட்ட நான் உள்ளே ஏற்றுறேன். போயிட்டு போயிட்டு மணி குட்டியானா மணிலாம் ரெடியாக கரெக்டாக வச்சுருக்கான். மீனை மட்டும் கையில் வச்சு பாருங்க. நான் உள்ள போயிட்டா உள்ள போ நைஸாக மணி நைஸா மணி உள்ள வந்துட்டா உள்ள அதே மாதிரி வாழை என்னடா அதே மாதிரி வாழை ஒன்று உள்ள இருக்கு உள்ள இருக்கா? இப்போ எப்படி நான் இந்த காட்டுக்குள்ளே மீன் இருக்குன்னு தெரிஞ்சு வலையை போட்டுருக்கீங்களா? காட்டில் இருக்குன்னு தெரிஞ்சுன்னா வலையை போட்டு அப்படியே தாடியை பிடிச்சிருக்கீங்க. மணி கொடுத்துரு பாருங்க அது இன்னொரு வாழை இருக்குன்னு தெரிஞ்சு உள்ளே போகிறாங்க. ஏன்னா பின்னாடி பாரு பின்னாடி மணி பார்த்துக்கலாம். நீ வீசுனா நீ வீசுனா போன வீசுனா நீ வீசு பிடிச்சியா ஐயோ அங்க போற அப்போ பெருசா பெருசா பெருசு பெருசு மீன் பெருசு நீ வலைய போடா நீ கை 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 சுத்தி போடு வலை இருக்குன்னு மீனை போடுங்க. எங்களை சுத்தி போடு மோர வலை ஒண்ணும் இன்னொரு வலை இருந்தாலும் போடுங்க. அது வலை சீரவா கெண்டடா பாருங்க இரு அது வலைய போடு கை நான் வைக்கல சீக்கிரம் போயிட்டு வா அந்த வலை எடுத்தா வலை இதுல என்ன இருக்கு? அது வலை போடுங்க அதை எடுத்தோம் விடு மீன் மீன் கழிக்காது அப்படி நீ வெளில நிங்க யாரும் உள்ள வரணும் கையை எல்லாம் வாங்கிரும் கையை வைக்கணும் இருங்க கொஞ்சம் இந்த தோட கடையை கிடக்க ஒரு தொய்வு இருக்கும் அந்த ஆளே இருக்கு கண்டே நான் ஏமா பாத்து வளைச்சு போறோம். அடப்படாதீங்க இன்னொரு வலை நான் நம்ம இன்னொரு வலை அடமாடாங்க. யாரும் வலைய தூக்காதீங்க. மணி கிளம்பி இருக்கீங்க. அப்படியே விடுங்க. மீன் மட்டும் கட்டுமா கட்டாதீங்க. ஏன்னா வேறு இடத்துல கிடக்க டைட் விடுங்க மாலை. மாலைக்கு வாழை பிடிச்சிதான் கண்டி வாழை தான் அது அப்படியே விட்டு வாழை வாழை மீன் கண்டே விடுங்க. வாழை மீன் கண்ட கால மீன் இருக்கு இப்போ இது பாஞ்சது வாழை மீன். அங்க வரும்போது மீன் போல ரெண்டு இல்ல வலை உள்ளதா இருக்கு மீன். யாரும் வலைக்குள்ள தான் இருக்கு. போய் மாப்பிள்ளை ஆட்டாடா வேகட்ட ஆடுறா. வேர்க்கட்ட ஆடாதீங்க பாஞ்சிருது. காய்ச்சல் வந்துரும். எதுமே செய்யணும் மாப்பிள்ளை வலை இப்படி 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 வைங்க. மாமா என் பக்கம் அப்படிதான் வச்சிருக்கேன் ஏன்னா போ கட்டே பத்துனா. கால்ல குத்திட்டாதான் இருக்கான் ஒரு பெர்ஃபெக்ட் என்ன ஏதோ வலை வருதுன்னு சொன்னீங்க எதுவும் வரல? அப்படியே அடிச்சு போறேன் மீன் வந்தா இங்க வரும். ஆனா அங்க தான் வரும். அந்த வலை அந்த பக்கம் வரணும். அதான் என் பக்கம் இங்க வருமா இந்த பக்கம் தான் வரும். ஆனா அந்த பக்கம் தான் போகும். மாலை அந்த பக்கம் லூஸ் கொடுங்க கொஞ்சம். சிவுடியா உன் கையில கொஞ்சம் ஒட்ட விடாம தூக்கி பிடிச்சிட்டே இருந்தமா. இது மாட்டுக்கு பாருங்க கேடுங்க அது மாட்டுனா ஏய் கயிறு மாட்டி தான் எடுத்து பார்த்து 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 நேரம் வருது வருது. சின்ன சின்ன வலை தான் அது. வலை போட்டு வலை போட்டு கட்டிச்சு
எடுத்துருங்க அது வெளில எடுத்துருங்க அது முதல்ல நெஷால் ஏன் கம்மி பண்ணி நீ போயிடு பைய மீன் வெளில வந்துடாது பார்த்து பட்டுருச்சு நான் உடனே கண்ணை முடியணும் 2 கண்ணை முடியணும் அப்படியே வாயை தொடங்கணும் ஃபர்ஸ்ட் அந்த வலையை போட்டு சொல்றேன் மச்சான் மணி கொஞ்சம் பிடிச்சிங்க மணியில் அடிச்சுடுங்க அப்படியே வைங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா 3வது வலை 3 வலையும் பெரிய மீன் இருக்குன்ட்டு 3வது வலை போடுறாங்க உள்ள மூணு பேர் உள்ள போங்க இதுக்கப்புறம் மேல தூக்குங்க லைட்டா அதுல கூட கையை விடுங்க மீனை தூக்கு கையை விட்டா மீனை தூக்குங்க மேல தூக்குடா மீனா கையை கை வச்சு மேல தூக்குங்க கை எடுத்துரு கடை வேலை வந்து விட்டாயா கரெக்டா குச்சி இருந்தா கூட சின்ன கீரை குச்சி எடுத்துறேன் வாயை பிடிச்சி அக்கட்டுங்க மேலே மீசையை பிடிச்சிக்கிறேன் அப்படியே நான் பையில விட்டுறேன் மீன் விடுவோம் மீனை பொடி போய் அப்படி என்ன அப்படியே பிடிச்சிக்கிறேன் கரெக்டா கடை வேலை வந்து விட்டேன் எங்கே போய் கை வைக்கிறீங்க கைடு சிறப்பாங்கடா எனக்கு இல்லை கையை உள்ள விடுமாமா இரு வரேன் அப்படியே வரேன் கொஞ்சம் நேரம் ஏதாச்சும் ஓகே நான் மீன் எங்க இருந்து பார்க்கறேன் இருங்க வா கொஞ்சம் நேரம் நீ நான் எடுத்துக்கிறேன் நீ எல்லாம் எடுக்காத வெளில எடுக்காத அப்படியே உள்ள எடுக்க போற மீன் இங்க விடு வாயை உள்ள விடு வாழை விட்டாலும் பிரச்சனை இல்ல பல்ல மாட்டுக்குமாமா மணி இப்படி எல்லாம் எட்டுமே பிடிச்சிக்கடா நான் பிடிச்சிருக்கேன் வாழை தூக்கி உள்ள விடு வாழை தூக்கி உள்ள விடு ஏய் கூட வேணா கீழே விடாத கீழே மணி செத்து பிடிச்சிடாங்க மாட்டி இருக்கு இந்த வாழை விடுறா எடுத்துங்க போங்க போயிட்டு ஒரு வலையை விடுங்க ஃபர்ஸ்ட் வலையை மணி கீழே போடுங்க வேற ஏதாவது இருக்கா பாருங்க கெண்டை சத்தியமாடா ஒரு தள்ளட்டி மாட்டேன் ரெண்டரை கிலோ இருக்கா அந்த பொடி எடுத்து போடு தண்ணல இது வாழையில எடுக்கிறீங்களா பரவாயில்ல அப்படி பிடிங்க தூக்கி அந்த மீன் இதில் வைங்க இந்த மீன் தூக்கி அதை அந்த வைங்கண்ணா அதான் 2.5 கிலோ இருக்குல்ல அந்த கல்லி வைங்கண்ணா 1.5 கிலோ கல் வைங்க அதை எடுத்துட்டு 2 கிலோ 3 அதை எடுங்க அது கல்லை நீங்கள் எடுங்க கீழே என்ன 3.5 கிலோ இருக்குடா
அது 2.5 இது 3.5 இருக்கு.